ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி, ஓகேவா? இன்றைக்கி 2 பொண்ணுங்களோட கதை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். 2 பொண்ணுங்க வந்து பிஜியில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரியலாக நடந்த இன்சிடெண்ட்டுங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்தாள். ஆனால் இன்னொரு பொண்ணு இருந்தா தெரியுமா, அவள் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சுயநலமாக இருந்திருக்கா. இன்னோசென்ட்டான பொண்ணு பேர் சத்யா. கொஞ்சம் அந்த கொஞ்சம் சுயநலமாக இருக்கிற பொண்ணு பேர் ஷீலான்னு வச்சுக்கலாங்க. சத்யா வந்து அவங்க அப்பாக்காக ஒரு ரிங் வாங்கியிருந்தாங்க. அது அவங்க அப்பா கிட்ட சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் படிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிட்டு அவள் சேர்த்து வச்சு ஒரு ரிங்கு வாங்கியிருக்கா. அவளுக்கு அவங்க அப்பானா அவ்வளோ இஷ்டம். ஆனால் ஷீலா என்ன பண்ணா தெரியுமாங்களா, அந்த ரிங் மேலே அவ்வளோ நோட்டடாக இருந்தாள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ரிங் வாங்கின விஷயம் ஷீலா தவிர அந்த பிஜியில் யாருக்குமே சத்யா சொல்லலை. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஷீலா வந்துட்டு நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டான். சத்யாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட டவுட்டே வரலாங்க. அப்போது சரின்னுட்டேன்னு அப்புறமா ஒரு நாள் அவள் தேடும் போது அங்கே அந்த ரிங்கை காணும். இவளுக்கு ஒரே டவுட், யார் எடுத்திருப்பா அந்த ரிங்கு? நம்ம இங்கே தானே வச்சுட்டு போகணும், ஸோ அந்த ரிங் யார் எடுத்திருப்பான்னுட்டு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பட் ஆனால் ஷீலா மேலே அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலாங்க. ஏன்னா ஷீலா அவகிட்ட ரொம்ப நல்லத்தனமாக நடந்திருக்கிறாள். அவள் சுயநலமாக இருந்தாலும் சத்யா கிட்ட அவள் காட்டிக்கவே இல்லைங்க. அப்புறமா அவள் என்ன பண்ணால், அவங்க வீட்டுக்கு போன உடனே ஷீலா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒரு ரிங்கு காணும், எங்கே போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு. ஆனால் ஷீலா வந்துட்டு அதை மறைச்சிருக்கா. இல்லை, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கா. சத்யாவும் சரி அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. போலீஸ்காருக்கு வந்துட்டு லைட்டாக ஷீலா மேலே ஒரு டவுட். ஆனால் சத்யா வந்து ஷீலாவை காப்பாற்றுறதுலே தான் இருந்தா. ஏன்னா சத்யா வந்து ஷீலாவை ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு. ஆனால் ஷீலா அப்படி கிடையாதுங்க. அப்புறம் போலீஸ்காரனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துட்டு, இல்லைம்மா நான் ஷீலா கிட்டே பேசுகிறேன், நீ ஷீலா நம்பர் கொடு. அதுக்கு சத்யா சொல்லியிருக்கா, இல்லை அவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம், அவங்க இங்கே இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணி பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. சரின்னுட்டுன்னு அந்த போலீஸ்காரர் வந்துட்டு ஷீலா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அதை மிரட்டுதில் அவள் உண்மையாக உளறிட்டாங்க. அவள் சொல்லியிருக்கா, நான் வந்து கேஷாக கொடுத்துடுறேன், ஆனால் நீங்கள் வந்து சத்யா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. அதே தான். ஆனால் போலீஸ்காரருக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட்டு நிறைய இருக்குங்க. ஏன்னா கதை இப்போ தாங்க ஆரம்பிக்க போகுது. ரொம்ப பயங்கரமான கதைங்க இது. நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வர எபிசோடில் என்ன நடந்ததுன்னுட்டுன்னு நான் உங்கள்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேவா? 9